இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆனி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போறோம். இந்த ஆனி மாதம் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமா இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாதத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஆனி மாதத்துல உங்க வாழ்க்கையில பணமழை கொட்டக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பா ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுடைய பேச்சினால் ஆபத்தும் இந்த மாதத்துல நிச்சயமா காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த ஆனி மாதம் மகர ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு திருப்பம் காத்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மகர ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. விஸ்வாச வருடம் ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரையிலான ஆனி மாதத்தில் மகர ராசி நேயர்களுக்கு பல அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உத்தராயணத்தின் 6வது மாதமான கடைசி மாதம் பார்த்தீங்கன்னா ஆனி மாதத்தை சொல்லலாங்க. பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களின் மாற்றத்தை வைத்தே கணிக்கலாம். சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து இந்த மாத பலனை சொல்லப்படுது. இந்த ஆனி மாதத்தில் மேச ராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் புதன் மற்றும் குரு அமர்ந்திருக்கிறார். சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் கேது கிரகங்கள் உள்ளன. கும்பராசியில சனி மற்றும் ராகு இருக்கின்றனர். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்கின்றனர். இதனால இந்த நேரத்துல மகர ராசி நேயர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவா இருந்தாலும் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். இதனால இந்த காலகட்டத்துல மகர ராசி நேயர்கள் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றியாக தரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆனி மாதம் உங்களுக்கு இருக்கலாம். ஜூன் 22ஆம் தேதி புதன் பகவான் பார்த்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போகிறார். ஜூன் 29ஆம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சியாக போகிறார். இந்த ஆனி மாதத்தில் இவை இரண்டும் தான் பெரிய கிரக மாற்றமாக இருக்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்திலே இருக்கின்றனர். இந்த ஆனி மாதத்தில் மகர ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு எச்சரிக்கையான காலங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம். மகர ராசியில உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா 9 பாதங்களை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. மகர ராசினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். 7.5 சனி, பாத சனி நடந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களில் ஆபத்து ஏற்பட போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ராகுவுடன் சேர்ந்து சனியாக இருக்கிறது. பேச்சில் இதனால உங்களுக்கு மிகுந்த கவனம் கண்டிப்பா அவசியம். அதாவது சனியினுடைய பார்வையால் உங்களுடைய பேச்சை வைத்து உங்களுக்கு ஆபத்து ஏற்படலாம். இதனால மகர ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் உங்க பேச்சை மட்டுமே கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். இதனால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க முற்றிலும் தவிர்க்கலாம். இந்த ஆனி மாதத்தில் சனியால் குடும்பத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைவே இருக்கிறது. அதனால மகர ராசி நேயர்கள் குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு ஏற்பட்டாலும் நீங்க அமைதியாகவே போவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். இந்த நேரத்தில் நீங்க எந்த அளவுக்கு அனுசரித்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க கண்டிப்பா தவிர்க்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு எந்தவித பஞ்சுமே இருக்காது. வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது ஆகியவை அந்த அளவு ஏற்றத்தில் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இவங்களை வைத்து மாத பலனை சொல்லலாம். இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சாதகமான பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆனி மாதத்தில் மகர ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்து இருப்பதால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது என்ன மாதிரியான தொல்லைகள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தாயினுடைய உடல் நிலையில் பின்னடைவுகள் ஏற்படலாம். படிக்கக்கூடிய குழந்தைகள் உங்களை விட்டு பிறந்து வெளியூர் சென்று படிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் புதிய வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு மகர ராசி நேயர்களுக்கு இருக்கிறது. அதனால மகர ராசி நேயர்கள் இந்த வாய்ப்பை தட்டி கழிக்காமல் எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா நீங்க பயன்படுத்தி கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதுங்க.
வரக்கூடிய வாய்ப்பை தக்க சமயத்தில் புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள்வது மகர ராசி நேயர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். அரசாங்கம் சார்ந்த தொழில்களாக இருந்தால் நிச்சய வேலைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதாவது மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாதம் அரசாங்கம் சார்ந்த துறையில் கூட வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்தெந்த நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசி நேயர்களுக்கு ஏற்படும். இதனால பண ரீதியாக கொஞ்சம் நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழல் எழலாம். பணத்திற்கு பஞ்சம் இல்லை என்றாலும் உங்களுடைய தேவைக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் எழுவதற்கான ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 6, 8க்கு அதிபதி சேர்ந்து இருப்பதால் சட்டம், வம்பு வழக்கு தொடர்பான பிரச்சனைகள், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்னதான் உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய பேச்சை வைத்து நிறைய பிரச்சனைகள் எழுவதற்கான சூழல் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆணி மாதம் முழுவதுமே நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியை கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விதமான ஒரு மாற்றங்களும் ஏற்படலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா குரு பார்வை உங்களுடைய ராசியில் இருக்கின்ற இந்த காரணத்தினால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லைங்க. 8ஆம் இடத்தில் செவ்வாய், கேது இருப்பதால் ஆரோக்கியத்தில் பின்னடைவுகள் ஏற்படலாம். அதே போல மகர ராசி நேயர்களுக்கு குழந்தைகளால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. குழந்தைகள் மூலமாக செலவுகள் வந்து போகக்கூடிய சூழலும் எழலாம். ஜூன் 29ஆம் தேதிக்கு மேல் 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் பெரிய ஏற்றங்கள் உண்டாகலாம். குழந்தைகளால் இதனால பெருமை கூட உங்களுக்கு வந்து சேரலாம். புகழ், பதவி உயர்வு, பொறுப்பு, அந்தஸ்து இந்த மாதிரி மாற்றங்கள் கண்டிப்பாக குழந்தைகளால் உங்களுக்கு ஏற்படும். குழந்தைகள் ரீதியாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சிகள் கிடைக்கலாம். அதே போல குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் சில மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாதம் கண்டிப்பா அமையலாம். மருத்துவ சிகிச்சை எடுப்பவர்களுக்கு கட்டாயம் பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள் உண்டாகலாம். முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இந்த ஆணி மாதம் கட்டாயம் இருக்கிறது. ஜூன் 20ஆம் தேதி முதல் ஜூலை 1ஆம் தேதி வரையிலான சந்திராஷ்டம நாட்களில் நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சி ஏதுவா இருந்தாலும் அதனை தள்ளி வைப்பது நல்லதுங்க. அதே போல வெளியூர், வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது மிகுந்த நல்லதாக இருக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு மகர ராசி நேயர்கள் நடந்து கொள்வது கண்டிப்பா அவசியம். முயற்சிகள் ஏதுவாக இருந்தாலும் இந்த சமயத்துல நீங்க எதுவா இருந்தாலும் தள்ளி வைக்கலாம். அதே போல இந்த மாதிரி விஷயங்கள் உங்களால தள்ளி வைக்க முடியல, இந்த சூழல் உங்களுக்கு ஏற்றவாறு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு நீங்கள் ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு எதுவாக இருந்தாலும் செய்யலாம். ஸோ என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவில்களுக்கு பச்சரிசி இல்லைன்னா நெல்லை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இந்த 2 பொருளையும் நீங்கள் கோவில்களுக்கு தானமாக கொடுக்கறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்திராஷ்டம தாக்கத்தால் நீங்கள் தப்பிக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு மகர ராசி நேயர்கள் இந்த மாதிரி விஷயத்தை செய்துட்டு அதன் பிறகு எந்த முயற்சியாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். இந்த ஆணி மாதம் முழுவதுமே மகர ராசி நேயர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடங்கள், பிரச்சனை, கஷ்டங்கள் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அனைத்திற்குமே நீங்கள் ஏதாவது ஒரு கோவில் குளங்களுக்கு சென்று மனதார வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லாவிட்டால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வ வழிபாட்டை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பின்பற்றுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். இதனால் குல தெய்வத்துடைய பரிபூரண அருளும் பரிபூரண ஆசீர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு மகர ராசி நேயர்கள் இந்த மாதிரி விஷயத்தை கட்டாயம் செய்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்க போது, என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதே போல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் நீங்களும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.